ஒரு பொண்ணு தான் அக்கௌண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு பையன் வேலைக்கு வேணும் அப்படின்னு விரும்பினாரு. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. ஒரு பையனுக்கு கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. அவன் வேலைக்கு சேர்ந்துட்டான், நல்ல சம்பளம். ஒரு நாள் இவன் என்ன பண்ணியிருக்கான், வெளியே உட்காந்து ஃப்ரெண்டு இவனும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ எப்படிடா அவ்வளவு போய் படிச்சுட்டு டிகிரிலாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் நீ வேலைக்கு சேர்ந்திருக்கே அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பண்ணையார்கிட்ட வேலை பார்க்குற பாக்கியம் கிடைக்கணும், அதான் எனக்கு ஒரே லட்சியம். என்ன சிக்கல்னா, அந்த பண்ணையார்கிட்ட வேலை பார்த்து பாருங்க பொண்ணு, அது வேறு பாக்கியம். அதை போய் ஒருத்தன் சொல்லிட்டான், உங்க வீட்டில் டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த காரணமே அந்த பாக்கியத்தை மடக்கலாம் தான் வந்திருக்கான், அவன் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான்ட்டான். இது உண்மையிலே நடந்தது நடுவர் அவர்களே. அந்த பொண்ணு வேறு பாக்கியம், தன பாக்கியம். ஒரு சாதாரண விஷயம் பாருங்க எப்படி மாறி போகுது. அதனால தான் பொது வழியில் எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது. நீங்க யாருக்கு இன்னைக்கு ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் நேரமும் கிடையாதுங்க. நம்ம பிரச்சனையை தீர்க்கவே நமக்கு நேரம் இல்லை. அடுத்தவன் பிரச்சனையை பத்தி இன்னைக்கு எத்தனை பேர் சிந்திக்கிறான்?